லெட்ஸ் பி ரியல். நிறைய பேருக்கு மணி ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யாரும் கற்றுக் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம ஸ்கூல் காலேஜில் மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஏன் டாக்ஸஸ் எப்படி ஃபைல் பண்ணணுன்ற வரைக்கும் வேணால் கற்றுக் கொடுத்துருக்கலாம். ஆனால் ரியல் வெல்த் எப்படி பில்ட் பண்ணணும்னு மோஸ்ட்லி யாரும் கற்றுக் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் தான் ராபர்ட் கியோசாக்கி எழுதின ரிச் டேட் புவர் டேட் புக்கில் இருக்கிற வேல்யூபிள் இன்சைட்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. லைக் இந்த புக் 1997 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு அவங்க மைண்ட் செட்டையே ஃப்ளிப் பண்ணுறதுக்கு ரொம்ப குவைட்லி ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் இன்னும் ஃபினான்ஷியல் லிட்ரஸி இஸ் ஸ்டில் ஃபைண்டிங் இட்ஸ் ஃபீட். அப்போ கியோசாக்கியோட அட்வைஸ் couldn't be more relevant. ஸோ இந்த புக்லேருந்து இருக்கிற 7 பவர்ஃபுல் மணி லெசன்ஸை இப்போ இந்த வீடியோவில் பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு வெல்த்தை பற்றின இருக்க மைண்ட் செட்டை டோட்டலி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்கள். ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது தான் நம்ம சேனல் இருக்கு. So lesson number 1, wealthy don't work for money. கியோசாக்கி bluntly என்ன சொல்றாருன்னா, இந்த poor and middle class people பார்த்தீங்கன்னா they work for money. ஆனால் ரிச் பார்த்தீங்கன்னா மணி அவங்களுக்கு ஒர்க் பண்ண வைப்பாங்க. லைக் என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணுறது, ஒரு சேலரி ஏர்ன் பண்ணுறதுலேருந்து டு பில்டிங் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் தட் டோன்ட் டிபெண்ட் ஆன் யோர் டைம். லைக் இன்வெஸ்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட், டிவிடெண்ட்ஸ், ராயல்ட்டிஸ், இதிலலாம் பார்த்தீங்கன்னா யோர் மணி மேக்ஸ் மோர் மணி. இப்படி தான் வெல்த்தி ஸ்டே வெல்த்தி ஈவன் வென் தே ஆர் நாட் ஒர்க்கிங். லெசன் நம்பர் 2, ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது அப்சல்யூட்லி எசென்ஷியல். ஏன்னா உண்மை என்னென்னா, நம்ம ஸ்கூல்ஸ் நம்மளுக்கு ஆக்சுவலி மணியை பற்றி டீச் பண்ணலை. அண்ட் கியோசாக்கி இது ஒரு ஹியூஜ் கேப்பாக பார்க்குறாரு. ஏன்னா ஃபினான்ஷியல் எஜுகேஷனுன்றது நம்ம பேரண்ட்ஸ், மென்டார்ஸ் அண்ட் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து வரணும். அண்ட் இந்தியாவில் எஸ்பெஷலி இப்போ வரைக்கும் மோஸ்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் சேவிங்ஸ் மெத்தட்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் இம்பாக்டை இமேஜின் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இஃப் யூ ஸ்டார்டட் டீச்சிங் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, ஒரு டெப்ட் எப்படி உங்களை ஹர்ட் பண்ணலாம் இல்லை ஹெல்ப்பும் பண்ணலாம், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது ஒரு ஆக்சுவலி ஒரு லக்ஸரி கிடையாது, ஒரு லைஃப் ஸ்கில். இது நம்மளுக்கு ரொம்பவே லாங் டேர்மில் ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி கற்றுக்கிட்டோன்னா. லெசன் நம்பர் 3, அசட்ஸ் அக்வயர் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க, லயபிலிட்டிஸ் கிடையாது. இந்த புக்கில் இருந்து இருக்கிற ஒரு கேம் சேஞ்சிங் கோட் நான் சொல்கிறேன். அசட் பார்த்தீங்கன்னா உங்கள் பாக்கெட்டில் மணி இட் வில் புட், பட் லயபிலிட்டி வில் டேக் தட் மணி அவுட். லெட் தட் சிங்க் இன். கியோசாக்கி அவங்க ரீடர்ஸை என்ன ரொம்ப சொல்கிறாங்க அப்படின்னா, அசட் காலம்ஸை பில்ட் பண்ண சொல்கிறாங்க. இது இன் வேல்யூ க்ரோ ஆகணும், இல்லைனா இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி இப்போ சப்போஸ் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ், பிஸ்னஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே இன் வேல்யூ க்ரோ ஆகும், இல்லைனா இன்கம் ஜென்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த லக்ஸரி கார்ஸ், எக்ஸ்பென்சிவ் கேஜெட்ஸ், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம இஎம்ஐ போட்டு வாங்குறதுன்றது ஆக்சுவலி வி டோன்ட் நீட். அண்ட் பேசிக்லி நம்ம தேவையில்லாத ஒரு டெப்ட் தான் கிரியேட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ரியல் வெல்த்ன்றது அப்ரிஷியேட்டிங் அசட்ஸ் அக்யூமுலேட் பண்ணுறதுல தான் பில்ட் பண்ண முடியும், லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனால கிடையாது. லெசன் நம்பர் 4, கீப் திங்கிங் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் யோர் ஓன் பிஸ்னஸ். கியோசாக்கி ஒன்றும் நாளைக்கே உங்கள் ஜாபை போய் குவிட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லலை. அவர் என்ன சொல்கிறதுனா, உங்கள் ஜாபோட நிறுத்திக்காதீங்கன்னு சொல்கிறாரு. ஏதாவது சைடில் பில்ட் பண்ணுங்கன்றாரு. லைக் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாலுமே பரவாயில்ல, ஒரு ஃப்ரீலான்சிங் கிக்காக இருக்கலாம், ஒரு யூடியூப் சேனலாக இருக்கலாம், ஒரு ஸ்மால் ஆன்லைன் பிஸ்னஸ், எது உங்களோட அடிஷ்னல் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் பில்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுமோ நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை கிரியேட் பண்ணலாம். ஸோ இது இட் வில் புஷ் யூ டு திங்க் லைக் அன் ஓனர் instead of an employee. So இப்படி தான் real wealth and freedom create பண்ண முடியும். And lesson number 5, taxes, financial planning and the power of corporations. ஒரு ட்ரூத் பாம் என்ன, அதுவும் நிறைய பீப்புள் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, ஏர்னிங் மோர் isn't always enough. நிறைய விஷயம் வச்சுக்கிறது, லைக் கீப்பிங் மோர் மணி இஸ் த ரியல் கேம். இப்போ கியோசாக்கி என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, எப்படி இந்த வெல்த்தி பீப்புள் கார்பரேட் ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி லீகலி அவங்களுடைய டேக்ஸ் பர்டனை குறைக்கிறதும் அண்ட் வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் பண்ணுறாங்க அப்படின்னு. அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பென்சஸ்லாம் அவங்க ஈஸியாக ரைட் ஆஃப் பண்ணி அவங்க ப்ராஃபிட்ஸையே திரும்பி ஸ்மார்ட்லி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுலேருந்து மிச்சமாகிறது தான் தே பே டேக்ஸ். அவங்க என்டையர் இன்கமில் அவங்க டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மச் மணி யூ மேக், அவங்க ஹவு மச் யூ கீப். ஸோ நம்ம எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணுறோம் மட்டும் கிடையாது, நம்ம எவ்வளோ மணி ஆக்சுவலி நம்மளால் வச்சுக்க முடியுது, தட்ஸ் வாட் மேட்டர்ஸ். ஸோ நம்ம ஏர்ன் பண்ணக்கப்புறம் எவ்வளோ மணி ஃப்ளோ ஆகுதுன்னு நம்ம கற்றுக்கிறதுன்றது இன்னும் ரொம்ப ஒர்த்
நாலேஜ். ஏன்னா இட் கேன் பி ஒர்த் லேக்ஸ்னே சொல்லலாம் இந்த நாலேஜ் மட்டுமே. அண்ட் நம்பர் 6, லெசன் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா இட் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் க்ரோயிங் நாட் ஜஸ்ட் ஏர்னிங். ஏன்னா இப்போ ஜாப் செக்யூரிட்டி மென்ட் எவ்ரி திங் டு மை எஜுகேட்டட் டேட், ஆனால் லேர்னிங் மென்ட் எவ்ரி திங் டு மை ரிச் டேட். இந்த கோட் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா மைண்ட் செட்டில், இது கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பீப்புள் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸை சேஸ் பண்ணுவாங்க, ஆனால் கியோசாக்கி என்கரேஜஸ் பில்டிங் ஸ்கில்ஸ் லைக் இன்வெஸ்டிங், செல்லிங், மேனேஜிங், நெகோஷியேட்டிங் இந்த மாதிரி. ஏன்னா கோல் என்னன்னா டு பிகம் மோர் வேல்யூபிள் நாட் ஜஸ்ட் பெட்டர் பெய்ட். ஏன்னா நீங்க க்ரோ ஆகும் போது உங்க ஏர்னிங் கெப்பாசிட்டியும் உங்களுடைய க்ரோ ஆகும். எந்த ஒரு மார்க்கெட் கிராஷும் இது உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது. லெசன் நம்பர் 7, conquer fear and embrace smart risk taking. Let's face it, நிறைய people ஏன் இன்வெஸ்ட் பண்றதை அவாய்ட் பண்றாங்க? ஏன்னா they are scared of losing money. ஆனால் கியோசாக்கி என்ன சொல்றாரு, losers are people who are afraid of losing. அவர் வந்து இதுல ரெக்லெஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணல, he's talking about taking calculated risk. ஸோ கரெக்ட் ஒரு எஜுகேஷன் ஒரு கான்ஃபிடன்ஸோட எடுக்கிற அந்த calculated risk-ஐ பற்றி தான் அவர் சொல்றாரு. ஏன்னா வெல்த் பில்ட் பண்றதுன்றது இட்ஸ் அபவுட் கெட்டிங் கம்ஃபர்டபுள் வித் டிஸ்கம்ஃபர்ட். உங்க ரிஸ்கை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க. இது உங்களுக்கு லாங் டேர்ம்ல ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இந்தியன் எக்கனாமி மாதிரி ஒரு ஃபாஸ்ட் சேஞ்சிங் எக்கனாமியில் இந்த மைண்ட் செட் தான் எக்ஸாக்ட்லி ஒரு ஃபினான்ஷியலி ஃப்ரஸ்ட்ரேட்டட் பர்சன்ட் இருந்து ஒரு ஃபினான்ஷியலி ஃப்ரீ பர்சனை செப்பரேட்டாக பண்ணி காட்டுது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற ஃபைனல் டேக்அவே என்ன, உங்க மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் த அல்டிமேட் வெல்த் மல்டிப்ளையர். இப்போ என்ன அட் இட்ஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ரிச் டேட் புவர் டேட்னு வந்து இட்ஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் மணி. அவங்க வந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் திங்கிங் டிஃப்ரெண்ட்லி. அண்ட் இட் ஆல்சோ டீச்சர்ஸ் அஸ் வெல்த் வந்து இட் இஸ் பில்ட் பை டிசைன் நாட் பை டிஃபால்ட். அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா இன்கம்லேருந்து ஸ்டார்ட் ஆகலை, இட் ஸ்டார்ட்ஸ் வித் எஜுகேஷன். அண்ட் எனி ஒன் யாராலையுமே இது செய்ய முடியும். ஸோ நீங்கள் என்னைக்காவது மணி ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது டு ஹேண்டில், லைக் இன்டிமிடேட்டிங்காக இருக்குது, இல்லை ஜஸ்ட் அவுட் ஆஃப் ரீச் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? நோ திஸ், த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் பிலீவிங் யூ கேன் லேர்ன் இட். அண்ட் உங்களுடைய வெல்த்க்கு ஓன் பார்த்த நீங்கள் பில்ட் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் வேணும், அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் வேணும்னா இப்போவே எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போய் எங்களோட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ஷெடியூல் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.